கிறிஸ்துக்குள் அன்பான தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்று காலையில் ஒரு தெய்வீக தொடுதல் மூலம் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கு யோபுவின் புத்தகத்திலே யோபு ஆண்டவரை பார்த்து பல கேள்விகளை யோபு ஆண்டவரிடத்திலே கேட்டான். அதிலே சில கேள்விகளை வைத்து இன்றைக்கான தியானத்தை நாம் துவங்குவோம். யோபு ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, நான் எதுக்காக பிறந்தேன்? ஆண்டவரை, நான் எதுக்காக பிறந்தேன்? ஏன் எனக்கு இப்படி நடக்கணும்? ஏன் என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கணும்? ஏன் எனக்கு மட்டும் இந்த கஷ்டம்? ஏன் ஆண்டவரே எனக்கு இத்தனை மரணங்கள் ஒரே நேரத்தில் நடக்கணும்? என் எதிர்காலம் எப்படி இருக்கும்? ஏன் என்னுடைய வாழ்க்கையில எந்த வழியும் எனக்கு இல்லையா? அப்படின்ற அநேக கேள்விகளை யோபு ஆண்டவரை பார்த்து கேட்டான். நான் சொல்றேன், நமக்கு கூட கேள்விகள் இல்லாத மனிதர்கள் இந்த பூமியில யாருமே இல்லை. இந்த கால வேளை இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் 1000 கேள்விகளோடு இருக்கலாம், 1500 கேள்விகளோடு இருக்கலாம். ஆனால் நான் சொல்றேன், எல்லா கேள்விகளையும் ஆண்டவரை பார்த்து கேட்பதற்கு நமக்கு எந்த உரிமையும் இல்லை. ஆனா உரிமை இருக்குது. என்ன உரிமை தெரியுங்களா? நான் இந்த கால வேளையில உங்க வாழ்க்கையில கேள்விகள் வரும்போது இப்படி நீங்க ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்கவும் அந்த உரிமையை பாராட்டவும் நீங்க பழகி கொள்ளுங்க. ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்பதற்கு எனக்கு எந்த உரிமையும் இல்லை, ஆனா உரிமை இருக்கிறது. என்ன ரொம்ப குழப்பமா இருக்குது, அவங்களுக்கு இல்லைன்றாரு, ஆனா இருக்குது அப்படின்னு சொல்றாரு. நல்லா கவனிங்க. ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, ஏன் என்னுடைய வாழ்க்கையில இப்படி என் இதயத்தை எல்லாரும் ஒட்டைக்கிறாங்களே, என்னை இப்படி நெருக்கிறாங்களே அப்படின்னு கேட்கறதுக்கு எந்த உரிமையும் உங்களுக்கு இல்லை. ஆனா ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, எதையும் தாங்கும் இதயத்தை எனக்கு தாங்க. ஏன் இந்த பாரம்னு கேட்கறதுக்கு எனக்கு எந்த உரிமையும் இல்லை, ஆனா உரிமை இருக்குது. என்ன உரிமை? ஆண்டவரே, எதையும் தாங்கும் இதயம் உடையவனாய் என்னை மாற்றும் என்று ஆண்டவரை பார்த்து நாம் கேட்க வேண்டிய அந்த உரிமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மாத்திரமல்ல, ஏன் ஆண்டவரே இந்த பலவீனம் என்று ஆண்டவரை பார்த்து கேட்பதற்கு நமக்கு எந்த உரிமையும் இல்லை. ஆனால் இந்த பலவீனத்தை நீ சுகப்படுத்த முடியும், இந்த பலவீனத்திலிருந்து என்னை வெளியே கொண்டு வர முடியும், உம்முடைய தழும்புகளினால் என்னை சுகமாக்கும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே உரிமையோடு கேட்பதற்கு நமக்கு உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் ஆண்டவரே இந்த தோல்வி என்று கேட்பதற்கு எனக்கு எந்த உரிமையும் இல்லை, ஆனால் உரிமை இருக்கிறது. என்ன உரிமை இருக்கிறது? ஆண்டவரே, என்னை நான் சரி செய்து கொள்ளுகிறேன், என்னை நான் தாழ்த்துகிறேன், என்னுடைய தோல்வியை கண்ட இடங்களிலே வெற்றியை எனக்கு தருவதற்கு உம்மால் ஆகும், உமக்கு உரிமை இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே இப்படி ஒவ்வொரு காரியங்களாக சொல்லி அந்த உரிமையை சொல்லி ஆண்டவரிடத்திலே ஜெபியுங்கள். உங்கள் கேள்விகள் எல்லாம் கர்த்தர் பதிலளிப்பதற்கு போதுமானவராய் இருக்கிறார். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலே எத்தனை கேள்விகளோடு இருந்தாலும் அத்தனை கேள்விக்கும் பதில் கொடுக்கிறவர், எத்தனை கேள்விகள் இருந்தாலும் அத்தனை கேள்விக்கும் ஆண்டவரே எங்களுக்கு தெளிவுபடுத்துகிற தேவனாய் நீர் இருக்கிறீர். அப்படிப்பட்ட தெளிவில்லாமல் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தெளிவுபடுத்தும், கர்த்தர் வழிநடத்தும். அவங்க கேள்விகளுக்கு பதிலாக நீங்கள் இன்றைக்கு மாறுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.